சப்ஸ்கிரைப் ரெடியாக 1ஆம் மலை கடந்து 2ஆவது மலைக்கிட்ட வந்துட்டோம். மீன்ஸ் வந்து இதை வழுக்கு பாருன்னு சொல்லுவாங்க. அந்த தூரத்தில் மேலே பார்த்தா தெரியும். ஒரு அம்பு விட்டு போகுதுன்னா அங்கே பார்த்தா தெரியும். நான் கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த பேண்ட்டு பொண்ணு ஏற முடியல, சட்டை பொண்ணு வேறு தங்கி அப்படியே நின்றுச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? நம்ம என்ன பேண்ட் மாற்றணும், சேஃப்டி மாற்றணும். என்னண்ணே அடுத்த மாதிரி இருந்தால் லுங்கியோட வரும். நம்ம டீம் அங்கே போயிட்டு அந்த வழுக்கு பாறைக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான். ரொம்ப நாள் கட்சி ட்ரிப் காரணம்ல, அதுதான் இந்த நம்மளுக்கு ஒரு சின்னது. பைக்கில் நம்மளுக்கு போய் பழகிடுச்சு. அட்வென்ச்சர் ட்ரிப் வரும்போது லைட்டாக கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். போக போக பழகிடும். பெரும் காற்று இருக்கும் வழுக்கு பாறை. அந்த வந்துச்சு பாருங்க, விஷம் பழுக்கு பாறை வச்சு. நான் தனியாக முன்னாடி பேக் பண்ணுறேன். என்ன தம்பி அங்கே போயிட்டா தோ போகிறாங்க. ஆமாம், சைடில் வரக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகுதானே. நாம் தைரியமாக கரெக்டாக கால் முன்னாடி வச்சா வழுக்காது, பின்னாடி வச்சா மட்டும்தான் வழுக்கும். ஏறும்போது முன்னாடி தவழ்ந்து ஏறுங்க. அப்படி ஏறணும் அப்படின்னா வழுக்காது. கொஞ்சம் நீங்கள் பின்னாடி பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தொப்புன்னு விட்டு சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் முன்னாடி வாட்டமும் கால் வலிக்கும் சுடுது. ஒரு நாளில் பண்ணி போகாம சப்ஸ்கிரைப். இது வந்து ரெண்டாவது மலைனா இது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் முடிய போகுது. இல்லை, நான் உங்களை தான் எடுத்துன்னு எதுவுமே சாப்பிடாது. எப்படி பச்சாது முடிவா அண்ணா 32 ட்ராவலிங்கண்ணா. நிறைய சாமிங்க கிட்டத்தட்ட 2ஆவது மலை ஏறிட்டாங்க. 3ஆவது மலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுனாங்க எல்லோரும். சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆம் மலை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்களே அந்த குகை தாங்க. இப்போ இந்த குகைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து பாம்போட குகைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து பாம்பு இருக்குங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தோன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குங்க. அந்த 7 சக்கரமும் இந்த மலை ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த 7 சக்கரம் பார்த்தோன்னா வேலை செய்யுன்னு சொல்கிறது இங்கே இருக்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஏறும்போது இந்த பாம்பாட்டி சித்திர குகையை பார்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஏறிடுவோம். அதாவது வந்து ஒரு பாம்பு வந்து சீக்கிரம் படம் எடுக்கும் பார்த்தீங்களா, சவுண்டோடு எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சீக்கிரமாக இந்த மலை ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா தான் இந்த குகைக்கு பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த மலையில். சப்ஸ்கிரைப் வந்து
1 2 3 விட்டு அடுத்த மலை இப்போ ஸ்டார்ட்டு. வியூ வேறு மாதிரி, வேறு லெவல் வியூஸ். தாறுமாறு தக்காளி சோறு பயங்கரமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பாருங்களேன். ஃபுல்லாக மேகமூட்டத்தோடு காணப்படுது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வெயில். இதுக்கப்புறம் விடாமல் கிட்டு இறங்கி போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் தாமதம்னா கால் வந்துடும். அதை பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வர்றவங்க நாட்டுத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப். இதுக்கப்புறம் பார்த்தா இந்த மலை ஃபுல்லாகவே மோஸ்ட்லி எல்லாம் இப்படி தான் இருக்கும். இயற்கை சார்ந்தும் காற்று நல்லா அடிக்குது. நைட்டில் இருந்தால் பயங்கரமாக குளிர் வந்துடும். இப்போ என்னென்னா கூட சேர்த்து வெயிலும் பொலன்னு பொழக்குது. சாமி கீழே ஒரு 3 சாமி இருக்குது. மேலே ஒரு குருசாமி போயிடுச்சு. அந்த குருசாமி நோக்கிட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சரிங்க, வியூ காட்டுவோம். பேக் சைடில் காட்டுவோங்க. சூப்பராக இருக்குது வியூ. ஈஸியாக காட்டுற பாருங்க. ஈஸியாக தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. வேணாம் அந்த இருக்குது பாருங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது ஈஸா. சப்ஸ்கிரைப். வரும்போது அப்படியே கொஞ்சம் சின்ன உச்சியில் பார்த்தீங்கன்னா சரியான பயங்கரமான வியூவெலாம் இருக்கும். அப்படியே தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு அப்படியே போயிடணும். வாவ், வேறு லெவல். நாங்கள் வருங்க, வேறு லெவலில் இருக்கு பாருங்க வியூ. தாறுமாறு தக்காளி சோறு. ஆக்சுவலி இது அங்கே தெரியுதா, ஒரு வெள்ளை கலரில் ஒரு வரங்க. இது வந்து ஷார்ட் ரூட்டு. நாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருக்குது பாருங்கள். அப்படி வந்து அப்படி இந்த மலை ஏறி இங்கேருந்து வந்து அப்புறம் மறுபடியும் இப்படி வந்து இப்படி வரோம். ஆனால் இவங்க என்ன, இந்த தாத்தா திருவிழா இருப்பார், இந்த பாதியிலே இப்படி ஊர்லேருந்து அவங்க இப்படியே ஏறிட்டாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன எனக்கு தெரியாது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸா சிலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஈவினிங் வந்து இன்னைக்கு அமாவாசை. எதனா நடக்குமில்லைன்னு தெரியல, போக தான் பார்க்கணும் நாமளும். அந்த தெரு பாருங்க, ஈசா சிலை, ஆதி யோகி. தட்சன் அவங்க மாமனார் ஏகம் வளர்ப்பாரு. அந்த ஏகத்துக்கு என்ன பண்ணாங்க, இவங்க போட மாட்டாங்க. ஏகம் இதுவும் வைக்க மாட்டாங்க. அதனால தர போக மாட்டேன். என்ன பண்ணால் பாரு போல அதை தாண்ட மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி அதோட ஒரு பீஸ் போடுறது தான் 51 பீஸாக இருக்கும். 51 அதை தாண்டி காமாட்சியம் 1, மதுரை வீடு 1. அதனால தான் சாமியை வந்து தலைமன்றத்துக்கு மாதிரி சாமி இல்லை. சாமி தவறு இல்லைடா. அந்த அண்ணன் மட்டும் டவர் கிடைக்குதுற, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப். முக்கியமாக வெள்ளியங்கிரி மலையை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டன் சித்தர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டன் சித்தர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம் பார்த்தீங்களா. வெறும் படிக்கட்டாக கற்கள் கொண்டு நம்ம ஏறி வந்தோம் பார்த்தீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒட்டன் சித்தர் மட்டும்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவரோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளியங்கிரி மலையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கன்று ஒன்று வச்சுருக்காங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அவர் மனசு வந்து ரொம்ப குளிரும். அதுக்கு ஏற்றபடி உங்களால் முடிந்த பிளாஸ்டிக்கு, குப்பை அது எதுவும் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு பையில் வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் மலை ஏறி இறங்கிட்டதுக்கப்புறம் கீழே டஸ்ட்பினில் போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். அதே பார்த்திங்கன்னா இந்த ஒட்டன்சித்தரோட ஒரு வேண்டுகோளாக இருக்கட்டும். நம்ம பக்தர்கள் எல்லாருமே அதை தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சின்ன திருநீர்மலைங்க. திருநீர்மலை பார்த்தோன்னா பல்லாவரம் தாண்டி பம்மல் தாண்டி ஒரு மலை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா திருநீர்மலை. ஆக்சுவலி இந்த மலையை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தோண்ட பார்த்திங்கன்னா திருநீர் வரும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஏசி அதெல்லாம் தேவையில்லை. இந்த மலைக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு, அதான் இந்த குகைக்கு உள்ளே போயிட்டு வந்தாலே அவ்வளோ குள்ளு இருக்குது. செம சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த திருநீர் வாசனை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. செம்மண்ணு அப்புறம் நம்ம திருநீர் அந்த சாந்தும் கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ட்ராவலிங்டா எல்லாம் சென்னையா? வேலூரா? வேலூருக்கு வெயில உங்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்கே இருக்கும் பார்த்தோன்னா நம்ம வெள்ளிங்கிரியில். இது வந்து என்னுடைய 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை வந்து ரொம்ப அற்புதமான மலை ஏறி முடிச்சாச்சு. வியூ பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு லெவல் காட்சி நடந்துருக்கு. இப்போ மேலே ஏறணும் பார்த்தோன்னா அவ்வளோ குளிருது. இப்போ மணி பார்த்தோன்னா வச்சுங்களேன் 3-4 மணி இருக்கும். அந்த அளவுக்கு எங்கள் குளிருது. எங்கள் கூட பார்த்தோன்னா எங்கள் சென்னையிலேருந்து 3 அண்ணன் அப்புறம் ஒரு தம்பி இங்கே எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே வேறு லெவல் இருக்குது. உங்கள் பேக் சைடில் வியூ காமிக்கிற பாருங்களேன்.
இருக்குல்ல.